மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாரும் சத்தமா வாயில திறந்து மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே. எல்லாரும் கரங்களை தட்டி துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சொல்ல போற வாருமையா, வாருமையா. எத்தனை பேருக்கு அந்த கீர்த்தனை பாட்டு தெரியும்? வாருமையா போதகரே, எவ்வளவு மகிமையான பாட்டு தெரியுமா? வாருமையா என்று சொன்னா அந்த ஐயா இறங்கி வருகிற தெய்வம். ஏன்னா அவர் நல்லவர். நம்மெல்லாம் யோசிச்சு சொல்றோமா? ஆமா, சிரிக்கிற சிரிப்புலயே தெரியுது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மள ஜீவனோட வச்சிருக்கிறார். பாத்துக்கோங்க, 2 வருஷம் மரண கட்டுகள்ல இருந்தோம், இன்னமும் துரத்திட்டு இருக்குது. கொரோனா ஃபுல்லா போன பாடில்ல. ஆனா 2 வருஷத்துல எத்தனையோ பேர் மரிச்சு போனாங்களே. அப்பெல்லாம் நீங்களும் நானும் ஏன் மறிக்காம இன்னும் உட்கார்ந்து இருக்கோம்? நம்ம மனசுல தோணுது நாங்களாம் ரொம்ப நல்லவங்க போல. நம்ம நல்லவங்கிறதுக்காக கர்த்தர் நம்மள ஜீவனோட வச்சில்ல, அவர் நல்லவரா இருப்பதனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடவே இருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் துணையாளர். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேல நம்ம கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு ஆறுதல் அவர்தான், தேற்றரவாளன் அவர்தான். எஸ். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் போறேன்னு சொன்ன உடனே ஒரு பயம் வந்துருச்சு. அவ்வளோ நேரம் கூட இருந்த தெய்வம், எங்க போனாலும் சாப்பாடு, எங்க போனாலும் மரியாதை. ஐயோ, தெய்வம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னா நம்ம கூட யார் இருப்பா? ஆண்டவர் சொல்றாரு, நான் போவேன், ஆனா உங்களோட கூட தேற்றரவாளனை உங்களுக்காக வைத்துட்டு போறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற ஆவியானவர், அவர் தேற்றரவாளனா இருக்கிறார். அந்த தெய்வத்தை வாருமையான்னு கூப்பிட போறோம். வாருமையா நல்லவரே. சத்தமா துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே. துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் கரங்களை தட்டி பாடலாமா? இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே. துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே. துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கெல்லாம் இறங்கி வந்தாரோ அந்த காரியத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க ஐயா அழகா 3 லைனா எழுதினார். அவர் எழுத எழுத நாம் பாட பாட
இந்த பாடல் அழகாய் உருவாச்சு. ஹல்லேலூயா. இப்படிதான் 16 வருஷமா ஓடிட்டு இருக்குது. அவர் அப்படி எழுதுவாரு, நான் அதை கூட சேர்ந்து பாடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஜாடி, அது மூடி. ஆண்டவருடைய மகிமை எங்கெல்லாம் இறங்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, முதல் சரணத்துல நாங்கள் பாடுகிறோம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல கேருபீன்கள் மத்தியில, கிருபாசனம் மீதிலே, கிருபாசனத்தின் மீதில கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது அல்லவா? ஆமென். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த ஆலயத்தின் மேல இறங்கி வந்த கர்த்தருடைய மகிமையினால உள்ள இருக்கிற லேவியரால நிற்க கூட முடியல. ஓ ஜீசஸ், அப்படிப்பட்ட மகிமை நிறைந்தவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Yes, the same God. Same God. இன்னைக்கு யோசிச்சு பாக்குறோம், அங்கெல்லாம் இறங்கி வந்தீங்களா ஆண்டவரே? ஆமா. இங்கேயும் நீங்க இறங்கி வரணும்னு கேக்குறது நியாயமா, நியாயம் இல்லாத ஒரு காரியமா? எப்பா இது சூப்பர் நியாயம்ப்பா. நாங்க ஏலிம் அசெம்பிளில இருந்து கேக்குறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா நியாயம் அது? ஏன்னா நம்முடைய முற்பிதாக்களாகிய மோசேயா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் ஆராதித்த அதே தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆமென் இந்த வருஷத்துல கொண்டிருக்கிறோம். 2022ல அதே தெய்வத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாதவர். Same God. He is the same God. அன்றைக்கு இறங்கினவர் இன்றைக்கும் இறங்குவார். ஆமென். அதனால தான் தைரியமா நம்ம கேட்க போறோம். மைனர் கொடுங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே. இறங்கி வாங்கப்பா. எங்க சபையில இறங்கி வாங்க, எங்க குடும்பத்துல இறங்கி வாங்க, எங்க தேசத்துல இறங்கி வாங்க, எங்க ஒர்க் ஸ்பாட்ல இறங்கி வாங்க, எங்க சொசைட்டில இறங்கி வாங்க அப்பா. எங்க மேல இறங்கி வாங்கப்பா. ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது சரணம் எப்படியாய் சொல்லுகிறது? முட்செடியின் மத்தியில, சினாய் மலை உச்சியில, கண்மலையின் வெடிப்பில கர்த்தர் இறங்கி வந்தீரே. அந்த முட்செடி எரிகிற காட்சியை தூரத்திலிருந்து யார் பார்த்தது தெரியுமா? மோசே பார்த்தார். ஹல்லேலூயா. பார்த்துட்டு மனுஷன் கம்மன் போயிருக்கலாம்ல. நம்ம எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே போயிடுறோம்ல, அந்த மாதிரி இல்ல. ஆனா மோசே ஒரு காரியத்தை செய்தார். நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்பா எல்லா கையும் மேல போதுப்பா. We need miracle, yaar. அற்புதங்கள் வேணும் அப்படின்னு உங்களுக்கு அற்புதம் வேணும்னா மோசே பண்ணினது போல நம்ம கிட்ட போனோம். ஹல்லேலூயா. யார் கிட்ட கிட்ட? போனோம். கர்த்தர் கிட்ட போனோம். அவன் கிட்ட போலனா அந்த காட்சி அற்புத காட்சியாய் தெரிஞ்சிருக்காது. அவன் கிட்ட போனதுனால அது அற்புத காட்சியாய் வெளிப்பட்டது. இன்றைக்கு நீங்க ஆண்டவரோடு நெருங்க 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 உங்களுடைய வாழ்க்கையில அற்புத காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மேல இருந்து இறங்கி வந்துருவாருமா. ஆனா நம்மளுடைய பங்கு ஒண்ணு இருக்குது. கண்டிப்பா. அவர் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்துட்டாலும் நம்முடைய பங்கு ஒன்று உண்டு. நீ கீழே இருக்கிற, நீ மேல ஏறி போகணும். மலை மேல ஏறி போனா
அந்த கிட்ட நீ நெருங்கும் பொழுது அந்த அற்புத காட்சி உனக்கு வெளிப்படும். ஆமென். ஆமென். சீனாய் மலை உச்சியில ஹalleluya சொல்றார், கொடுமுடியில நான் இறங்கி வருவேன் சொன்னாரா? அந்த கொடுமுடியில கர்த்தர் இறங்கினார். ஆனா வசனம் சொல்லுகிறது, மோசே கொடுமுடிக்கு ஏறி போனான் என்று. அவர் இறங்கி வரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களே, ஏறி போனோங்கிற பெரிய பொறுப்பு நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை விட்டு கொஞ்சம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ள நீங்க போக 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 தான் அங்கே கர்த்தரோடு உங்களுடைய சந்திப்பு ஏற்படும். ஹalleluya. எனக்கு இப்போ ஒன்று ஞாபகம் வருது. இப்போ நம்ம ஜாலியா டூர் போறோம்னா மூட்டை மூட்டையா கட்டிக்கின்னு போவாங்க. கரெக்டா நம்ம டூர் ஃபுட் மட்டும் ஒன்று ஞாபகமா கரெக்டா சொல்லலாம். புளி சாதமும் அவுச்ச முட்டை, கரெக்ட். ஆமா, லெமன் ரைஸும் பீஃபும் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போவோம் டூர் போகும்போது. ஆனா மலை ஏறுகிறவர்கள் ஏதாவது ஒரு பொட்டலத்தை தூக்கிட்டு போறதை பார்த்துருக்கிறீங்களா? he will never carry anything. அது பாரமா இருக்கும். மலை ஏறுகிறவர்கள் எதையும் கொண்டு செல்ல மாட்டார்கள், எல்லாவற்றையும் விட்டு செல்வார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நீங்க மலை ஏறணும்னு சொன்னா, அவருடைய சமூகத்துக்கு போகணும்னு சொன்னா அவர் இறங்கி வந்துருவார். நீ உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் விட்டு, பாரமான யாவற்றையும் விட்டு கர்த்தரை சந்திக்கும்படி அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஏறி போகிற ஜனமாய் இந்த ஏலிம் திருச்சபையில நீங்கள் மாறுவீர்களானால் கர்த்தருடைய சந்திப்பு உங்களுக்கு வரும். ஹalleluya. ஆமென். பாடலாமா? முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கன்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கன்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நீங்க மட்டும் மகிமையின் வேகமாக. சந்தோஷமா பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இறங்கி வந்த விதமும் சூழ்நிலையும் வெவ்வேறாக கண்டேன். புதிய ஏற்பாட்டுல இப்பதான் இறங்கி வருவேன், இப்படிதான் இறங்கி வருவேன்ற அந்த சூழ்நிலையை மாத்தி அமைத்ததையும் நான் கண்டேன். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின அந்த ஒரு ஸ்தலத்துக்கு நடுவாக ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் ஒரு எல்லையை வச்சு, அந்த எல்லைக்கு உள்ள ஜனங்க யாரும் வரக்கூடாது, ஏன்னா அது பரிசுத்தமான ஸ்தலம் என்று சொல்லி அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வெளிப்பட்டார். அங்க ஒரு மகிமை இறங்குச்சு. அப்புறம் மலையில உச்சியில அங்க பரிசுத்தப்படுத்தி அந்த மலையையே சுத்திகரிச்சு அதுக்குன்னு ஒரு காம்பவுண்டை போட்டு அதுக்குள்ள எவனும் நுழையக்கூடாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட மலையில தெய்வம் இறங்கி வந்தார். ஆனால் அப்படிப்பட்ட மகிமை உள்ள தெய்வம் புதிய ஏற்பாட்டுல பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது மேல் வீட்டு அறையிலே சீடர்கள் ஒருமனப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் அசுத்த உதடுள்ள மனுஷனாகிய நம்மை சுத்திகரித்து நமது இருதயமாகிய மகாபரிசுத்த ஸ்தலத்திலே இறங்கி வர ஆயத்தப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்துல தான் கிடையாது, எங்க கூப்பிட்டாலும், யார் கூப்பிட்டாலும், எப்ப கூப்பிட்டாலும், உண்மையா கூப்பிட்டா அவர் இறங்கி வருவார். ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் நேம்ஸ் பிளேஸ் அனிமல்ஸ் திங்ஸ் விளையாடுவாங்க. ஞாபகம் இருக்கா? குட்டீஸ்க்குலாம் நேம்ஸ் பிளேசஸ் அனிமல்ஸ் திங்ஸ். பழைய ஏற்பாட்டுல அநேக இடங்களில கர்த்தர் இறங்கி வந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல தனி மனிதன் கூப்பிட்டால் இறங்கி வருகிற தெய்வமா இருக்கிறார். ஹalleluya. சீஷர்கள் மத்தியிலலாம் அவர் இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 2க்கு அப்புறமா போய் படிச்சு பாருங்க, சீஷர்கள்லாம் எப்படி இருந்தாங்க. வேற லெவல்ல இருந்தாங்க. நம்ம பாஷையில சொல்ற மாதிரி சொன்னோம்னா, ஆமா, மறுதலிச்சவன் இப்போ ஏஞ்சி நின்னு பேசுறான். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என்ன நடந்தது ரெண்டுத்துக்கும் நடுவுல?
கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல இறங்கி வந்ததுனால தான். ஹalleluya. Anointing வந்து ஆர்டினரியா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். Anointing is a package. Anointing comes with authority, you know. Yes, கர்த்தர் ஒரு hallelujah. ஸ்தலத்துக்குள்ள ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொண்டு சென்றால் அந்த ஸ்தலத்திலே ஒரு வல்லமை வெளிப்படும். Anointing is not ordinary, yaar. Anointing is authority. Amen. ஒரு எல்லைகளை கர்த்தர் கொடுப்பார். இந்த கோடம்பாக்கம் பகுதியிலே சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம், இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து அதற்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுத்து அதுக்கு ஒரு எல்லையை கொடுத்து உலகமெங்கிலும் இங்க இருந்து அனுப்பி இருக்கிறார். ஆமென். Anointing comes with authority. ஆமென். Yes. ஹalleluya. அந்த அத்தாரிட்டியை தான் அந்த சீஷர்கள் யூஸ் பண்ணாங்க. Amen. இன்னும் ஒரு விஷயம், நம்ம அதை பாடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தப்படணும். என்ன பாடுறோம்னா சீடர்களின் மத்தியில்னு பாடுறோம். எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா நீங்க பாடுறீங்களே, நீங்க எல்லாரும் சீஷரா மாறி இருக்கீங்களா? நீங்கள் ரசிகனா சீடனா, விசுவாசியா வெசவுசியா? இயேசு தம்மோடு கூட இருக்கும்படியாகவும் கடைசியாக சொல்லிட்டு போன விஷயமும் சீஷராக்குங்கள். ஆமென். கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவனும் சீஷனே. சீஷன். ஆமென். ஹalleluya. இனி வரப்போற நாட்கள்ல சாதாரண விசுவாசியா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. லியூக்வார்ம் கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு மூட்டை கட்டி வைக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம வரோம். முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். ஆமென். அனலுமின்றி குளிருமின்றி நம்ம நடுவுல வெதுவெதுப்பா இருந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வாந்தி பண்ணி போடுவார் என்று வசனம் இருக்கிறது. we have to be வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்களாய், சீஷர்களாய், எல்லாவற்றையும் வைராக்கியத்தோடு விட்டுட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்னாடி நடக்கிற சீஷர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. ஹalleluya. அப்படி நீங்கள் மாறுவீர்களானால், அப்ப நான் மாறுறேன்பான்னு சொல்லி மனதளவுல நீங்க முடிவெடுத்தீங்கன்னா ஆண்டவர்ட்ட கேளுங்க. சீஷர்கள் மத்தியில இறங்கினீங்களே, நான் சீஷனா ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிற ஆண்டவரே என் மத்தியில இறங்குங்கன்னு கேப்பீங்களா? சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீர். சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக நீங்க மட்டும் நல்ல சத்தமா சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து வாருமையா வாருமையா